திண்டுக்கல்ல சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களை மாத்திரம் தனி ஆய்வே பண்ணலாம். ஒரு காலத்தில் திண்டுக்கல்லும் மதுரை மாவட்டத்தோடு தான் இருந்தது. தேனி மதுரை மாவட்டம் தான். அதனால தான் அப்போ சொல்லுவாங்க, பழைய மதுரை மாவட்டத்தில் 3 படை வீடுகள் இங்கே இருந்ததும்பாங்க. அதாவது பழமுதிர் சோலை, அதே மாதிரி திருஆவினன்குடின்னு சொல்லக்கூடிய பழனி, திருப்பரங்குன்றம். இது 3மே மதுரை மாவட்டத்துக்குள்ளேயே இருந்தது அப்படிம்பாங்க. இப்போ பழமுதிர் சோலையும் திருப்பரங்குன்றம் மட்டும் இங்கே இருக்குது. பழனி வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போயிடுச்சு. திண்டுக்கல்லே ஒரு பழமையான ஊர். அந்த மலை, மேலே இருக்கக்கூடிய கோட்டை, இதெல்லாம் தனித்தனியாக பேசலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு, அந்த ஊரை பற்றி சொல்கிறதா இருந்தால் அது அற்புதமான கோயில் அங்கே இருக்குது. அதாவது சௌந்தரராஜ பெருமாள் சிற்பங்கள் நிறைந்த கோயில் கொண்ட ஊர் அது. அதுபோல் இப்போ சமீபத்தில் நான் இந்து தமிழ் திசை பத்திரிகையில் நல்ல சிவன்கிறவர் எழுதியிருந்த ஒரு கட்டுரை ஒன்று பார்த்தேன். பழனிமலை முருகனுக்கே படியளந்த பெருமாள்னு போட்டிருந்தார். பார்க்கவே நல்லா இருந்தது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு வந்து திருமால் வந்து மாமன் முறை அப்படின்னு ஒரு நம்ம வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறோம். இப்போ இதில் கூட பார்ப்பீங்களா, மீனாட்சி கல்யாணத்தில் திருமால் அண்ணனாக இருந்து சிவபெருமானுக்கு தன் தங்கையை கரம் பிடித்து கொடுப்பதை பார்க்குறோம். அதே போல் அந்த கல்யாணம் கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னு தான் அழகர் கோச்சிட்டு போனார்னு கூட ஒரு கதை சொல்லுவோம். அப்போ மாமன் முறை யாருக்கு? முருகனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும். மாமனாகிய அந்த திருமால் மருமகனாகிய முருகப்பெருமானுக்கு சீர் கொடுத்து விடுற மாதிரி படி இழக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. இது மாமன் தான்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நம்முடைய காளமேக புலவர் தன்னுடைய பாட்டு ஒன்றில் நிந்தாஸ்துதியாக ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு, நீ உலகத்துக்கெல்லாம் மருந்து சொல்கிற, உங்கள் வீட்டில் எல்லாருமே நோயாளி தான், திருமாலுக்கு என்ன, ஒவ்வொருத்தருக்கு என்னென்னு வரிசையாக சொல்லுவார். அதில் என்ன உறவு முறைன்னு சொல்லுவார். அது ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் என்ன அப்படின்னா, அது என்ன, பழனிமலை முருகனுக்கு படி அளந்த பெருமாள் யார் அப்படின்னா, திண்டுக்கல்லேருந்து 7 கிலோமீட்டரில் பாலசமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பாலசமுத்திரத்தில் தான் அகோபில வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோவிலை யார் கட்டினாங்க, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு மன்னர்கள் தமிழகத்தை ஏறத்தாழ 13-14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் வரும் வரையில் தமிழகத்தை ஆண்டவர்கள் இவர்கள் தான். அதாவது இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி தெலுங்கு மன்னர்கள் கிருஷ்ணதேவராயருடைய அந்த பெரும் படைகளோடு, அவர்களுக்கு முதல்ல ஹரிஹர புக்கர் அவங்க தான் வந்து ஒரு அணை மாதிரி தடுத்து நிறுத்தி இந்த தெற்கு பகுதியை காத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிருஷ்ணதேவராயருடைய தளபதிகளில் ஒருத்தர் தான் விஸ்வநாத நாயக்கர். அவர் தான் மதுரைக்கு மன்னராகி 72 பாளையப்பட்டுக்களை பிரிக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஆட்சிக்காக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பகுதியையும் ஒரு தெலுங்கு மன்னர் ஆள்றார். அப்படி பழனி பகுதியை ஆண்ட, பழனியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை ஆண்ட தெலுங்கு மன்னனுடைய பெயர் வந்து பாலராசா என்பது. அந்த மன்னன் இங்கு இருந்து ஆண்ட பிறகு தன்னுடைய சொந்த ஊராகிய அகோபிலம், அதான் அவருடைய பூர்வீகம். அந்த அகோபிலத்துக்கே ஒரு வரலாறு உண்டு. நரசிங்க அவதாரம் எடுத்து இரணையை வதைத்த பிறகு அந்த தேவர்களும் உலகமும் அஞ்சுமாறு நின்ற இடம் அகோ என்று சொல்லுகின்ற அகோபிலம்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார், மலைப்பகுதியில் நிறைந்த அந்த ஊர்லேருந்து வந்துட்டு திரும்ப தான் ஊருக்கே போயிட்டார். அவர் போகிற போது அந்த அவர் ஆண்ட பகுதியை அவருடைய தளபதியாகிய ஒப்பல குண்டமநாயக்கர் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதியில் ஆள்ற போது தன்னுடைய குலதெய்வமாகிய அந்த வரதராஜ பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டி தான் சொந்த ஊருடைய ஞாபகத்தில் அகோபில வரதராஜ பெருமாள் அப்படின்னு அந்த கோவிலுக்கு பேர் வைக்கிறார். அந்த பெருமாளுடைய பேருக்கு அகோபில வரதராஜ பெருமாள் கோயில்னு பேர் வைக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய நிலப்புலங்கள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில், இப்போ இவங்க ஆண்ட காலம் வந்து ஒரு 16-17ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். அப்போ பழனிமலை தண்டாயுதபாணி கோயிலுக்கு பெரிய வசதிகள் இல்லாமல் இருந்தபோது இந்த கோயில் இருந்து, ஏன்னா பழனியினுடைய இதுக்கு கட்டுப்பட்ட கோயில் தான் இந்த கோயில்.
இந்த கோயிலிருந்து, அதாவது அகோபில வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து தேவையான பால், பழங்கள், பஞ்சாமிரதத்துக்கு வேண்டிய பொருள்களெல்லாம் இங்கேருந்து கொண்டு போய் சேர்த்தாங்களாம். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவார்ல, ஆமாம் நீ படி அளந்துருவ அப்படிம்பாங்க. படி அளந்துருவேன்னா உதவுதல்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து அங்கே போன அந்த விஷயத்தை தான் பழனிமலை முருகனுக்கு படி அளந்த பெருமாள்னு சொல்கிறாங்க. இது தவிர இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே எல்லா தெய்வங்களுடைய திருமேனிகளும் இருக்குது. அதே போல் கல்கருடன் உள்ளே போனால் அந்த ஒரே கல்லில் செய்யப்பட்ட 12 ராசிகள் சதுரமாகவும் நடுவில் வட்டமாகவும் இருக்கக்கூடிய அந்த ராசிகள் இருக்குது. தசாவதார திருவுருவங்கள் இங்கே தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. வெளியில் வந்து கிருஷ்ணனுடைய உருவம் இருக்குது. வேண்டுதல் செய்கிறவங்க இந்த இதை வந்து தங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த 12 ராசிகளுக்கு கீழே நினச்சா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலினுடைய உற்சவ காலங்கள்னு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அதே போல் பங்குனி உத்திரம், நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, ஆவணி பிரம்மோற்சவ விழா போன்ற விழாக்கள் எல்லாம் இங்கே நடைபெறுகின்றன. இது இந்த பழமையான கோயிலை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. திண்டுக்கல் அருகில் 7 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாலசமுத்திரம்ங்கிற ஊரில் அகோபில வரதராஜ பெருமாள் கோயில். பழைய கோயில்களை போய் பார்க்குற போது நமக்கு அதை உருவாக்கிய மன்னர்களையும் அந்த சிற்பிகளையும் வணங்க தோன்றுறதுங்கிறது மட்டுமில்லை, இப்படியெல்லாம் இருந்த நாடு தான் இந்த நாடு. இன்றைக்கு இந்த கோயில்கள் சில நேரங்களில் பூஜையின்றியோ அல்லது ஆட்கள் கூட்டம் இல்லாமலோ இருக்கிற போது பார்க்குறப்போ ஒரு வருத்தம் ஏற்படும். கால மாற்றங்களால் இவையெல்லாம் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. முடிந்தால் ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு சென்று வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.